ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாங்களா? கார கேக்கு. நம்ம வந்து ஸ்வீட் கேக்கு தான் நம்ம இது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கார கேக்கு சாப்பிட்ருக்கோமா? இல்லைங்களா? இது வந்து உப்பு காரம் எல்லாமே சேர்ந்தது ஒரு கேக்கு. ஆனால் ஸ்வீட்டு மட்டும் கிடையாது. ஓகேங்களா? இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஆனால் இது சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு தான் சொல்லுவேன் நான். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். ப்ரைஸில் அடுங்க. இப்போ நம்ம ஒரு கார கேக்கு செய்யலாங்களா? அதாவது ஒரு ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸு ஸ்கூலு விட்டு பிள்ளைங்க வந்த உடனே வித்தின் ஒரு 1 ஹவரில் இது செஞ்சு முடிச்சிடலாங்க. அதாவது அசல் சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம இது போன வீடியோவில் வந்து நான் 2 டேஸ்க்கு பிஃபோருக்கு நான் என்ன போட்டேன்னா, அதாவது நாட்டு சர்க்கரையை வச்சு கோதுமை மாவு வச்சு ஒரு கேக்கு போட்டேன். அது வந்து சுகர் பேஷண்ட்டு கூட சாப்பிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இப்போ இது கார கேக்கு. இது சுகர் கேக்கு எதுவுமே சேர்க்கல. இது எல்லாருமே சாப்பிடலாம், குழந்தைங்கள் எல்லாருமே இது சாப்பிடலாம். இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியே இருக்கும், நம்ம கேக்கு மாதிரியே அது சாப்பிடலாம், அது ருசிச்சு சாப்பிடலாம். ஆனால் காரம் போடுறோம், ஆனால் கார கேக்கு தான் இது. இதுக்கு இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லலாம். இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். இப்போ இந்த கார கேக்கு செய்யறதுக்குங்க நம்ம வந்து புழுங்கல் அரிசியும் இது கடலை பருப்பும் தான் எடுத்திருக்கோம். இது எப்படின்னாதுங்க, இதுக்கு ரேஷியோ வந்து எப்படின்னா, நான் அதுவும் அளவு சொல்லிடுறேன். இப்போ வந்து எந்த கப்பால் அளக்குறீங்களோ 1 கப்பு புழுங்கல் அரிசி, சாப்பாடு அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஆப்ஷன் தான். அதாவது நான் சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். இதில் வந்து ரேஷியோ எப்படின்னா, நான் வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, 1 டம்ளர். இந்த 1 டம்ளர் ஃபுல் டம்ளர் வந்து அரிசி, 1 டம்ளர் அரிசினா இதில் 1/4 டம்ளர் இது 1/4 கப்பு வந்து நீங்கள் கடலை பருப்பு எடுத்துங்க. இது ரெண்டுத்தையும் வந்து சமமாக நல்லா ஒரு 2 கழுவி 1 ஹவருக்கு பிஃபோருக்கு நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு இதை எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஊற வச்சு இதை வந்து நம்ம அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சி பவுலில் வந்து இந்த அரிசியும் கடலை பருப்பையும் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றாதீங்க, இப்போதைக்கு தண்ணி ஊற்றாத, அப்படியே அரைங்க. தண்ணிக்கு பதில் நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணணும். இதில் கொஞ்சோண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க, இஞ்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு காரத்துக்கு வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க, இதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 கப்பு தயிர், இது கொஞ்சம் புளிப்புக்கு, இதையும் சேர்த்து ஊற்றிடுங்க. இப்போ இது ஊற்றுறனால வந்து தண்ணி இல்லைன்னா நம்ம தண்ணி மிஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம அரைச்சிடலாம். ஓகேங்க, நம்ம அரைச்சிட்டோம். அதை அரைச்ச விழுத நம்ம வந்து அந்த ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா அரைச்சிச்சு பாருங்க. நல்லா கொஞ்சம் இது நல்லா இது மைய அரைச்சிருக்கு. இதே மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி இல்லை, தண்ணி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கோங்க. திட்டமாக அரைச்சிக்க தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இது இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இது பாருங்க, எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்க. இந்த அளவு தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மஞ்சத்தூள் நல்லா கிண்டிக்கங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா மாவு போட்டுக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ளஃபியாக வரும். நம்ம இது பண்ண இது கரெக்டாக நம்ம கிண்டி விட நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இது மாவு இருக்குறீங்களா, இந்த மாவை வந்து ஒரு ட்ரேயில் நம்ம ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைச்சதை வந்து ஒரு தட்டில் நம்ம ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட ட்ரே இருக்கா பாருங்கள். நம்ம கேக்கு ட்ரே எல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த கேக்கு ட்ரே இருந்துச்சுன்னா கேக்கு ட்ரேயில் ஊற்றிருக்குங்க. இல்லைனா வந்து இதை மாதிரி சாப்பிட்ற தட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த தட்டில் வந்து நம்ம இப்படி ஊற்றி இப்படி சமம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து வேக விட்டுடலாம். நம்ம இப்போ வேக வைக்கிறதுக்கு வந்து ஒரு அடி கனமான ஒரு நல்ல ஒரு பெரிய வானல் எடுத்துருக்கோங்க. வானலில் வந்து நம்ம சல்லடை வச்சுருக்கோம். இந்த பாருங்க, ஒரு சல்லடை வச்சுருக்கோம். தண்ணி நல்லா ஹீட்டாக இருக்குதுங்க, தண்ணி நல்லா சுடுது. அதில் வந்து நம்ம இப்படியே மெதுவாக வந்து நம்ம உள்ளே வந்து அந்த மாவை வந்து உள்ளே ஊற்றி வச்சு இதுக்கு வந்து ஒரு பிளேட் போட்டு மூடிட்டோம். இது மேலே வந்து ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். ஓகேங்களா? ஆவி வெளியே வராதபடிக்கு மூடிடலாம். அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 15 மினிட்ஸுக்கு வந்து லோ ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஓகேங்களா? லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 15 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. நம்ம இது வெந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டூத் பிக் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம வந்து குத்தி பார்க்கலாம். இந்த பாருங்க, ஒட்டவே இல்லை பாருங்க. நான் இன்னொரு இடம் குத்துறேன் பாருங்க. இதை பாருங்க,
ஒட்டவே இல்லை பாருங்கள். பாருங்கள் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆறி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆறிடுச்சு. இதை பாருங்கள், கை நல்லா வெந்திருக்கு. இதை பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் ஒரு நைஃபை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்படியே கட் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும். நல்லா ஒரு ஊட்டச்சத்து மிக்க ஒரு ஃபுட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, பசங்களுக்கு ரொம்ப சத்து உள்ளது இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான கார கேக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு, நல்ல ஒரு ஊட்டச்சத்து உள்ள ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. நம்ம அந்த அரிசியும் இது கடலைப்பருப்பும் போட்டு செஞ்சுருக்கனால அது ஒரு ஊட்டச்சத்துன்னு அது உங்களுக்கே தெரியாது. ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இது. ஓகேங்களா? இது வந்து இதுக்கு ஒரு இப்போ நம்ம வந்து உப்பு காரம் போட்டு தான் இதை சேர்த்து செய்து வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்களா? இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் வாங்க. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரிக்கரண்டியில் வந்து நம்ம கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியுது. இது கருவேப்பிலை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பச்சை மிளகாய் போட்டுருங்க. பச்சை மிளகாய் போட்டு ரொம்ப புரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்து அதில் ஊற்றிடலாம். இவங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாளித்து நம்ம இது நல்லா கார கேக்கு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நம்ம வந்து ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளைங்களுக்கு உடனே நீங்கள் ஒரு ½ அன் ஹவரில் பிஃபோர் அதை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ½ அன் ஹவர் இருந்தாங்கன்னா பிள்ளைங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஆசையாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் காரம் கலந்துருக்கிறனால வந்து நம்ம தாளித்து வேறு நம்ம இது லாஸ்ட்டாக நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறனால அது வந்து சுவையாக இருக்கும். இந்த பாருங்கள், நான் ஒன்று எடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதை பாருங்கள், அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் வந்து காரம் எல்லாமே நம்ம எண்ணெய் நம்ம தாளித்து கொண்டிருக்கோன்னா நல்ல வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல சுவையாக இருக்கும். இந்த பாருங்கள், நான் பிச்சு காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த பாருங்கள் அப்படியே பாருங்கள் எவ்வளோ கேக்கு இது ரெசிபியில் அப்படியே இருக்குது பாருங்கள். அவ்வளோ சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெசிபியை சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.